மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் புற்றுநோய், ஹீமோதெரபி, கதிர்வீச்சு மருத்துவம் குறித்து விரிவாக பேச கதிர்வீச்சு புற்றுநோயினல் நிபுணர் மருத்துவர் தீபக் ராமமூர்த்தி நம்மிடையே இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது முதல்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த புற்றுநோய் குறித்து பேசுவோம். இதோடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கும்? ஏன்னா புற்றுநோய்னு எடுத்துக்கிட்டா வெவ்வேறு வகையான புற்றுநோய் இருக்கு. இருந்தாலும் பொதுவா இதோடைய அறிகுறிகள் அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இது புற்றுநோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு? கரெக்டுங்க. காமன் சிம்டம்ஸ், அதாவது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தெரியக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ஒரு கட்டி, குணமடையாத கட்டி, குணமடையாத புண்ணு. அதாவது 2 வாரத்துக்கு மேலேயும் ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டோம், கட்டி வந்துட்டு சைஸில் குறையல, இல்லை ஒரு புண்ணு ஒரு சைஸில் குறையல அப்படின்னா அது நம்ம ஒரு புற்றுநோய் நிபுணர்கிட்ட செக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதை தவிர ரொம்ப காமனாக லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் அப்படைட், அதாவது எடை குடை இறைவது, அதை தவிர வந்துட்டு சாப்பிடுவதில் வந்துட்டு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம செக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதை தவிர உணவு குழாயில் இன்கேஸ் ஒரு கட்டி இருந்துச்சுன்னா அதுலேருந்து நமக்கு ரத்த வாந்தியோ இல்லை வந்துட்டு நுரையீரலில் ஒரு கட்டி இருந்தால் அதுலேருந்து இருமல் வரும்போது ரத்தத்தோடு சேர்ந்த சளி, மோஷன் கரெக்டாக வராமல் இருக்கிறது, இல்லை அடிக்கடி லூஸ் ஸ்டூல்ஸ் ஆகிறது, இதெல்லாம் கூட நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸாக இருக்கலாம். அதனால் எந்த சிம்டமுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காமல் ரொம்ப நாளாக அது குணம் அடையலைன்னா ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு செக் பண்ணணும். ஓகே, இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படுது. குறிப்பாக இளம் வயதிலேயே இளைஞர்களுக்கே இந்த புற்றுநோய் பாதிப்பு அதிகம் ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் புற்றுநோய் பாதிப்பு அதிகம் வர காரணம் என்ன? காரணங்கள்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில காரணங்களை சொல்ல முடியல. ஆனால் ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது வாழ்வு முறை மாற்றம், வாழ்க்கை முறை வந்துட்டு ரொம்ப வேகம் அடைஞ்சிடுச்சு. எல்லாருக்குமே கரெக்டாக டைமுக்கு நம்ம சாப்பிட்றதில்ல, கரெக்டாக தூங்குறதில்ல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து பாடியில் க்ரானிக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாக்கிட்டே இருக்குது. இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ் நிறைய வருடங்கள் அப்படியே கண்டினியூஸாக உடம்பை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே அப்நார்மல் செல்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த அசுத்தமான அணுக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு கட்டியாக மாறும்போது அது ஒரு கேன்சராக மாறிடுது. ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் மெயின் ரீசனாக பார்க்க முடியுது. அந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்லேயே தான் மெயினாக வரக்கூடியது இன்க்ரீஸ் இன் ஸ்மோக்கிங் ரேட்ஸ், இன்க்ரீஸ் இன் ஆல்கஹால் ரேட்ஸ். இன்றைக்கி வந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் படி ஆல்கஹாலில் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஸ்டேட்ஸ் இன் ஆல்கஹால் கன்சம்ஷன். அது வந்துட்டு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கேன்சர் ரேட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்களும் கேன்சர் மட்டும் இல்லாமல் நிறைய வியாதிகளும் வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குறிப்பாக ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்த விழிப்புணர்வு ஆண்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இந்த புற்றுநோயால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த கேள்வி கேட்டிங்கன்னா. ஏன்னா இந்த மாதம் நவம்பர் மாதம் வந்துட்டு ப்ராஸ்டேட் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. அதாவது மார்பக புற்றுநோயோ இல்லை கர்ப்பப்பை புற்றுநோயோ வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி வார்னிங்ஸ் போடுறோம், சிகரெட் ஸ்மோக்கிங் மே காஸ் கேன்சர் அந்த மாதிரி விஷயங்கள். ப்ராஸ்டேட்ன்றது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, வால்நட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு வந்துட்டு ஏஜ் ஆக ஆக இன்னுமே சைஸில் வளரும். அது சைஸில் வளர்கிறதுனால உங்களுக்கு யூரினரி டிஃபிகல்ட்டிஸ் நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே யூரினரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் தான். அந்த என்லார்ஜ்மெண்ட்டுக்குள்ளே நார்மல் அணுக்கள் இருக்கும்போது அது பினைன் டியூமர், அதாவது எங்கேயுமே பரவக்கூடிய தன்மை இல்லாதது, அது கேன்சர் கிடையாது. ஆனால் சம்டைம்ஸ் அது ப்ராஸ்டேட் கேன்சராக மாறலாம். ப்ராஸ்டேட் கேன்சரில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா அது ஒரு ஸ்லோ க்ரோயிங் கேன்சர். அதனால் நிறைய வருஷம் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேறு இடத்துக்கு பரவும் போது, இப்போ எலும்புக்கோ இல்லை முதுகெலும்புக்கோ பரவி அந்த முதுகெலும்பு முறிவு ஏற்படும் போது தான் ஏன் இந்த முதுகெலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குன்னு செக் பண்ணும்போது ஓகே ப்ராஸ்டேட் கேன்சர்லேருந்து தான் ஸ்ப்ரெட் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸ்டேஜ் 4 ஆகிடுது. ஸோ ஏர்லியர் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுது ப்ராஸ்டேட் புற்றுநோய். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு, ரத்த டெஸ்ட்டு, PSA ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் எனப்படும் ரத்த டெஸ்ட் வந்துட்டு 40 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் எப்போல்லாம் வந்துட்டு மாஸ்டல் செக்கப் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ கண்டிப்பாக மாஸ்டல் செக்கப் செய்யணும். செய்யும்போது கூட இந்த PSA பிளட் டெஸ்ட்டையும் எடுத்துட்டாங்கன்னா அந்த PSA ரெய்ஸ்டாக இருந்தால் ப்ராஸ்டேட்டை செக் பண்ணி பார்த்துடலாம். ஒன் ஆஃப் தி வெரி வெரி ஹாப்பி டியூமர்ஸ் டு ட்ரீட்.
நம்ம ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா சர்ஜரி மட்டுமே பண்ணால் போதும். அப்படி இல்லைனா சர்ஜரி இல்லாமல் கதிர்வீச்சிலேயே 5 நாள்லேருந்து 15 நாள் கதிர்வீச்சிலேயே குணப்படுத்தக்கூடிய, அதாவது நான் தைரியமாக குணப்படுத்தக்கூடியன்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சர் வந்துட்டு ப்ராஸ்டேட் கேன்சர். ஓகே, இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் குறித்து நம்ம பேசணும். நீங்க சொன்னீங்க ஆரம்ப காலத்திலேயே அதை கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப சுலபமா குணப்படுத்திடலாம் அப்படின்னு. ஆரம்ப காலத்திலேயே அதற்கான அறிகுறிகள் என்ன, இந்த அறிகுறிகள்லாம் இருந்தா இது ப்ராஸ்டேட் புற்றுநோய்க்கான காரணமா இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறிகள் என்னவா இருக்கும்? ப்ராஸ்டேட் புற்றுநோயில் அதுதான் பிரச்சனையும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு 4th ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லை 3rd ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிறோம். அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி டிஃபிகல்ட்டி, நைட்டில் வந்துட்டு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் அந்த யூரின் பாஸ் பண்ணும்போது ஃபுல்லாக பாஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங். திருப்பி வந்து படுப்பாங்க, இன்னொரு 5-10 நிமிஷத்துலேயே மறுபடியும் ஒரு அர்ஜென்சி, அவசரமாக போவாங்க, போகிறதுக்குள்ளே கொஞ்சம் யூரின் கசிஞ்சிரும். இந்த மாதிரி விஷயங்க தான் ஃபஸ்ட்டு சிம்டமாக பார்க்குறோம் ப்ராஸ்டேட் கேன்சரில். இந்த மாதிரி ஒரு யூரினரி டிஃபிகல்ட்டி சுற்றி இருக்கிற விஷயம் இருக்கும்போதே ஒன்று அவங்களோட ஃபேமிலி டாக்டர், எப்போவுமே நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு ஃபேமிலி டாக்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க லாங் டேர்மில் அந்த பேஷண்ட்ஸை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் எது புது சிம்டம்ஸு, எது பழைய சிம்டம்ஸே பெருசாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேமிலி டாக்டரோ இல்லை ஒரு யூராலஜிஸ்ட் பார்த்துட்டாலே அவங்க செக் பண்ணி யூரின் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு செக் பண்ணும்போது அது ப்ராஸ்டேட்னால தான், ப்ராஸ்டேட் கேன்சர்னால தான் தெரிஞ்ச உடனே அவங்களே ஒரு புற்றுநோய் நிபுணர்கிட்ட அமைச்சிருவாங்க. இப்போ இந்த ப்ராஸ்டேட் புற்றுநோய் எந்த வயதினருக்கு அதிகமாக ஏற்படுது? ஜென்ரலாக நாங்கள் பார்க்கக்கூடியது 50 இயர்ஸ்க்கு மேலே, 50 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களில் பார்க்குறோம். ஆனால் லைக் எவ்ரி அதர் கேன்சர், யங்கர் பேஷண்ட்ஸ் எப்படி எல்லா கேன்சர்ஸில் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ 40ஸ்ல, லேட் 40ஸ்ல கூட இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் 40க்கு மேலே டெஸ்டிங், ஏஜ் 40 கிராஸ் பண்ண உடனே ஆண்கள் வந்துட்டு PSA டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பட் ப்ரிடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா 60 to 80 அந்த ஏஜ் குரூப்பில் தான் ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் நிறைய இருக்குது. ப்ராஸ்டேட் புற்றுநோய் குறித்து பேசணும். அதே மாதிரி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கடந்த அக்டோபர் மாதம் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய்க்கான மாதம். ஸோ இந்த மார்பக புற்றுநோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி அறிகுறிகள் பெண்களுக்கு தெரியும்? மார்பகத்தில் புற்றுநோய் வந்திருக்கிறதுக்கான முதல் ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன? மார்பக புற்றுநோய் வந்துட்டு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடிகிற ஒரு டெஸ்ட். அதுக்கு வந்துட்டு எந்த செலவும் தேவையில்லை, நீங்கள் எந்த லேபுக்கும் போவேன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி லேடிஸ் வந்துட்டு இந்த 3 விரல்களை வைத்து சுய பரிசோதனை பண்ணாலே போதும். அந்த சுய பரிசோதனை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ மாதவிடாய் நடக்கிற லேடிஸ்க்கு மாதவிடாயிலிருந்து 3வது நாள் அந்த மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு குளியல் அறையிலேயே குளித்ததுக்கப்புறம் ஸ்கின் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த 3 விரல்களை வைத்து டெஸ்ட் பண்ணணும். அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்லேயே ரொம்ப கிளியராக அவைலபிளாக இருக்குது. பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் போட்டிங்கன்னா வித் த டெமோ தேர் ஆர் வீடியோஸ். அந்த வீடியோஸை பார்த்து அதே மாதிரி சுயபரிசோதனை பண்ணாலே ஒரு கட்டி அது வந்துட்டு தென்பட்டால் அந்த கட்டியை பற்றி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் மறுபடியும் செக் பண்ணுங்கள். அந்த கட்டி கரைஞ்சிடுச்சுன்னா ஓகே, இல்லை அந்த கட்டி சைஸில் வளருது. நிறைய பேர் வந்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வந்துட்டு கட்டி வலி இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு நினைப்பாங்க. வலி இல்லாத கட்டிங்க தான் பிரச்சனைக்குரிய கட்டிங்க மார்பகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ வலி இல்லைன்றதுனால அது சாதா கட்டி தான் விட்டுற வேண்டாம். அந்த டைம்லேயே போய் ஒரு மகப்பேறு மருத்துவரையோ இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டரையோ பார்த்தா அவங்க எழுதி கொடுக்குற ஒரு டெஸ்ட்டு மேமோகிராம் ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த கேன்சரை கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் அது கண்டுபிடிச்சா அவங்க வந்துட்டு சத பரிசோதனை அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இந்த வலி இல்லாத கட்டிங்க மார்பகத்துலேயோ இல்லை அக்கிள் பகுதியில் இருக்கிறது, அக்கிள் பகுதி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகிற ரீஜன். ஸோ மார்பகத்தில் அந்த கட்டி ரொம்ப உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கையில் தென்படலைனா கூட அது இன்கேஸ் பரவி இருந்தால் அக்கிள் பகுதியில் கட்டியாக இருந்துச்சுன்னா நெறிக்கட்டி அது அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த நெறிக்கட்டி இருந்தால் கூட இமீடியட்டாக செக் பண்ணோம். அது தவிர வெரி வெரி ரேர்லி லேடிஸ்க்கு வந்துட்டு நிப்பிளில் இருந்து டிஸ்சார்ஜ் பிளட்டாவோ இல்லை பஸ்ஸாவோ வரும்போது இமீடியட்டாக செக் பண்ணணும். இந்த சிம்டம்ஸ் தான் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். டீப் சீட்டட், அதாவது மார்பகத்தில் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய டியூமர்ஸ் என்ன பண்ணோன்னா அந்த ஸ்கின்னை வந்துட்டு உள்ளே இழுத்துரும். ஸோ ஆரஞ்சு போல் தோல் மாதிரி அந்த ஸ்கின்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இடத்துல மட்டும் எனக்கு ஸ்கின்னு ஆரஞ்சு பழ தோல் மாதிரி மாறி இருக்குது, இல்லை ஒரு கட்டி இருக்குது, இல்லை மார்பகத்தில் இருக்கிற காம்பு வந்துட்டு உள்வாங்கி இருக்குது, அதுலேருந்து சீல் ரத்தம் வருதுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக செக் பண்ணி ஆகணும். இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது இதையுமே முழுமையாக குணப்படுத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த மார்பக புற்றுநோயை குணப்படுத்த முடியும், எப்படி குணப்படுத்த முடியும்? கண்டிப்பாக நான் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன். எல்லா புற்றுநோய்களையும் குணப்படுத்த முடியும். ஆனால் எப்படி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்டார் போட்டு கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்களோ அதே மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது.
சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குணப்படுத்தக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. ஆல் ஏர்லி கேன்சர்ஸ் ஆர் க்யூரபிள். ப்ராப்ளமே நம்ம ஊரில் வந்துட்டு அது ஏர்லியாக நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்டிக்மா இருக்குது. இது கேன்சராக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர அதை பற்றி யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு சுகர் இருந்தாலோ ஒரு ஹார்ட் டிசீஸ் இருந்தாலோ அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க, நீங்கள் போனீங்களே சுகர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, யார்கிட்ட போனீங்க, என்னாச்சு. ஆனால் இந்த கேன்சர்னு தெரிஞ்சாலே முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஓன் சொந்தக்காரங்கக்கிட்டேயே அதை மறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா இதை சுற்றி அவ்வளோ ஒரு ஸ்டிக்மா இருக்குது. இது ஒரு வியாதி, அவ்வளோதான். இதை பற்றி வந்துட்டு ரொம்ப சினிமாவில் வேறு மாதிரி காட்டினதால் இது ஒரு சொத்து வியாதி கிடையாது. ஒருத்தருக்கு இருந்தால் குடும்பத்தில் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. அந்த கேன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நாட் மார்பிட், அதாவது சாவு தான் அப்படின்னு கிடையாது. எல்லா கேன்சரை குணப்படுத்த முடியும் எவ்வளோ ஏர்லியாக கண்டுபிடிக்கிறோமோ. இந்த கேன்சரோட ஸ்டிக்மாலேருந்து வெளியே வந்துட்டாலே எல்லோரும் கரெக்டாக செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏர்லியாக டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏர்லியாக டிடெக்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ்க்கும் ஈஸி, சைடு எஃபெக்ட்ஸும் கம்மி பேஷண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி செலவுங்களும் கம்மி. எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டா. ஸோ லைக் ஐ டோல்ட் யூ, ஆல் கேன்சர்ஸ் ஆர் க்யூரபிள். டிஸ்க்ளைமர் வந்துட்டு ஒன்லி இஃப் வி ஃபைண்ட் தம் ஏர்லி. அதுதாங்க. இந்த மார்பக புற்றுநோயை குணப்படுத்த என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் குறிப்பாக கொடுக்குறீங்க? சிகிச்சைகள் வந்துட்டு மார்பக புற்றுநோயின் மட்டும் இல்லாமல் எல்லா புற்றுநோய்களுக்குமே மெயினாக 3 வகையான சிகிச்சைகள். ஒன்று அறுவை சிகிச்சை, சர்ஜரி. இன்னொன்று கீமோதெரப்பி. கீமோதெரப்பின்றது நிறைய பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அது ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்குமா எப்படின்னு. கீமோதெரப்பின்றது நரம்பு வழியாக கொடுக்கக்கூடிய மருந்து. ஸோ அந்த மருந்தை வந்துட்டு செலைன் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு 3 பாட்டில் ட்ரிப்ஸோ 4 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏறும்போது கூடிய ஒரு பாட்டிலில் மருந்து ஏறிடும், கீமோதெரப்பி மருந்து. அது இல்லாமல் டேப்லெட்ஸாக கூட அவைலபிளாக இருக்குது, சதையில் போடுற ஊசியாக கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மருந்து. 3வது வந்துட்டு கதிர்வீச்சு. இந்த கதிர்வீச்சை பற்றி நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, எல்லாருமே இது ஈஸியாக கரண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. கொலோக்கியலாக கரண்ட்டுன்னு சொல்கிறதுனால எல்லா பேஷண்ட்ஸுமே பயப்படுறாங்க. இது கரண்ட் வச்சுருவாங்க, நம்ம வந்துட்டு உடம்பெல்லாம் கருத்துறோம், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு. எப்படி நீங்கள் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுக்கிறீங்களோ, எடுக்கும்போது கதிர் அலைகள் வந்துட்டு உங்கள் உடம்பை கிராஸ் பண்ணி ஒரு ஃபிலிமில் விழுந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட ரிப்போர்ட். அதே மாதிரி அந்த கதிர் அலைகளை பல லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லாக்கி குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் கொடுக்கறது பேர் தான் கதிர்வீச்சு, ரேடியேஷன் தெரப்பி. ஸோ இது 3 தான் மெயின் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ். இந்த 3 டெக்னிக்குமே 80% பேஷண்ட்ஸ்க்குமே 3மே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வெவ்வேறு ஸ்டேஜில் முன்ன பின்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்பக புற்றுநோயில் இன்கேஸ் ஒரு இடத்துல மட்டும்தான் கட்டி இருக்குது, வேறு எங்கேயும் பரவலைன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த சத பரிசோதனையில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பொறுத்து கீமோதெரப்பி அல்லது ரேடியோதெரப்பி அல்லது 2மே கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில வாட்டி சில கட்டிங்க பெருசாக வளர்ந்து, இப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மோஸ்ட் காமன் வந்துட்டு ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 3ல் நாங்கள் பார்க்கும்போது கட்டி வளர்ந்து உங்களுக்கு அக்கல் பகுதியிலையும் பரவி இருக்கும். 6 சென்டிமீட்டர் சைஸ்க்கோ 5 சென்டிமீட்டர் சைஸ்க்கோ வளர்ந்து, சில பேர் வந்துட்டு 10-12 சென்டிமீட்டர் சைஸ் வளர்கிற வரைக்கும் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் அது சரியாயிடும்னு மறைச்சிக்கிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்மக்கிட்ட வராங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கீமோதெரப்பி கொடுத்து அந்த கட்டியோட சைஸை குறைச்சிருவோம். குறைக்கும் போது ஆப்ரேஷன் பிகம்ஸ் மோர் சக்ஸஸ்ஃபுல். அது முடிச்சு கதிர்வீச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் 3 திங்ஸ். கண்டிப்பாக எது முன் எது பின் அப்படின்றது எந்த ஸ்டேஜ் எந்த சைட்டில் இருக்கோ அது பொறுத்து. அது முடிஞ்சு ஹார்மோனல் தெரப்பின்னு இருக்குது லேடிஸ்க்கு பிரெஸ்ட் கேன்சரில். அது டேப்லெட்ஸு ஒரு 5 to 7 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான மருத்துவம் சுலபம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த புற்றுநோயில் எத்தனை நிலை இருக்குது, எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, எத்தனை நிலை மூலமாக நீங்கள் குணப்படுத்துறத கவனிக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் காமனாக சொல்லணுன்னா ஒரு உறுப்புக்கும் ஒரு ஸ்டேஜிங் இருக்குது, எப்படி பரவிருக்கு எப்படி வளர்ந்துருக்கு அதை வச்சு. ஆனால் ரொம்ப காமனாக சொன்னோம்னா தெர் ஆர் 4 ஸ்டேஜஸ். ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப சுலபமாக ட்ரீட் பண்ணக்கூடிய ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது, அந்த உறுப்பில் மட்டும்தான் இருக்குன்னா அது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2னா அந்த உறுப்புலேயே இருக்குது ஆனால் கொஞ்சம் சைஸில் வளர்ந்துருக்கு, ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ன்றது அந்த உறுப்பில் மட்டும் இல்லாமல் அந்த உறுப்பை சம்மந்தப்பட்ட நெறிக்கட்டிங்களுக்கு பரவிருக்கு. சரி, உங்களுக்கு நெறிக்கட்டிங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மாதிரி உடம்புல இந்த நெறி வந்துட்டு எங்கெல்லாம் கெட்ட அணுக்கள் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொள்வது தான் அதோட வேலை. சில நேரங்களில் அது கண்டுபிடிச்சி கொண்டு வர இந்த அசுத்தமான அணுக்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த நெறிக்கட்டியை அது வந்துட்டு இட் வில் டேக் ஓவர். ஸோ அந்த நெறிக்கட்டி வந்துட்டு ஃபில்டு வித் கேன்சர் செல்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி நெறிக்கட்டிங்களுக்கு அது பரவிடுச்சுன்னு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மோஸ்ட்டாக ஸ்டேஜ் 3. இல்லை
நெறிக்கட்டிகள் பரவல இந்த உறுப்பில் மட்டும் இல்லாமல் உறுப்பை சுற்றி கொஞ்சம் லேசாக பரவி இருக்குன்னா ஸ்டேஜ் 3ன்னு சொல்லலாம். ஸ்டேஜ் 4ன்றது தான் நாங்கள் பயப்படக்கூடிய ஸ்டேஜ். ஏன்னா ஒரு உறுப்பில் ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி அங்கே மட்டும் இல்லாமல் வேறு சிஸ்டம்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா மார்பக புற்றுநோய் பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் இருக்குது, இல்லை ஒரு நுரையீரல் புற்றுநோய் லிவருக்கு ஸ்ப்ரெட் இருக்குது. அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆர்கன் கிட்ட தான் இருக்குது, இருந்தாலும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆர்கன் வேறு சிஸ்டம்குள்ளே போயிருக்கு, டிசெமினேட்டட் நிறைய இடத்துக்கு பரவி இருக்குது, எலும்புக்கெலாம் பரவி இருக்குன்னா அது ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 3 வரைக்கும் எங்களால் பேஷண்ட்ஸை கண்டிப்பாக குணப்படுத்த முடியுது. ஆனால் ஸ்டேஜ் 4ல் தான் குணப்படுத்துறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வார்த்தையாகிடுது. அந்த பேஷண்ட்ஸில் நாங்கள் கட்டுப்படுத்த தான் ட்ரை பண்ணுறோம். கட்டுப்படுத்தி டவுன் ஸ்டேஜ் பண்ணி இன்கேஸ் டவுன் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு க்யூரை பற்றி யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு வரும். புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி நேர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஐயா? சுயம்புராஜா, தூத்துக்குடில இருந்து கூப்பிடுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க ஐயா. சரிங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. வணக்கம்ங்க சார், ப்ராஸ்டேட் வீக்கா இருக்குல்ல சார்? ஆமாங்க. அது எனக்கு வீங்கி இருக்கு, ஒரு சைடுல வீங்கி இருக்கு. ப்ராஸ்டேட் உறுப்பு வீக்கம் இருக்குதுங்களா? ஸ்கேனில் ஆமா செக் சார். பண்ணி சொல்லியிருந்தாங்களா சார்? டாக்டர்கிட்ட செக் பண்ணேன், அவங்க அதை பத்தி ஒன்றும் சொல்லல. ம் ஒரு சைடு மட்டும் வீங்கி இருக்கு. ம் யூரின் அடைக்குது, அப்ப யூரின் வந்து ஃப்ரீயா போக மாட்டேங்குது. ஓகேங்க. ப்ராஸ்டேட் உறுப்பு வீங்கி இருக்குங்களா இல்லை விரை வீங்கி இருக்குங்களா? விரை வீங்கல சார். ப்ராஸ்டேட் உறுப்பு தான். ப்ராஸ்டேட் தான். இந்த ப்ராஸ்டேட் உறுப்பு வீங்கினது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சரி. அந்த வீக்கம் எந்த சைஸில் வளர்ந்துருக்கு, எங்கே பரவி இருக்கு. ஆ. சம்டைம்ஸ் அந்த ஸ்கேன்லேயே அது அப்நார்மல் செல்ஸாக, அதாவது அசுத்தமான அணுக்களா நல்ல அணுக்களான்னு தெரிஞ்சிரும். அது செக் பண்ணிவிட்டு கூடயே பிஎஸ்ஏன்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஸ்டேட்டும் டவுட்ஃபுல்லாக இருக்குது ஸ்கேனில், இந்த பிஎஸ்ஏ லெவலும் பிளட்டில் வந்துட்டு ஏறி இருக்குன்னா அவங்க வந்துட்டு சத பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த சத பரிசோதனை பண்ணி தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ன்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? வயசு 71. அப்போ கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணுங்க சார். அது போக டாக்டர் எனக்கு இந்த ஸ்டண்ட் வச்சிருக்காங்க, ம் ஓகேங்க. எதுவும் ஓபன் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னாரு. இல்லைங்க, ஸ்டென்ட்ன்றது வந்துட்டு உங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம்னால, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்னால வச்சிருக்காங்க இல்லைங்களா? ம் அந்த ஒரு பிரச்சனையினால மற்ற பிரச்சனைகள் கத்தி கத்தி எதுவும் பட முடியாது உங்க உடம்புல. இல்லைங்க, இப்போ நாங்கள் பண்ணுற இந்த சத பரிசோதனைங்களாம் ரொம்ப ரொம்ப ஒரு நான் இன்வேசிவ், அதாவது ரொம்ப டீப்பாக முன்னாடி மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிலாம் பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு சின்ன நீடில் ஸ்கின் வழியாக அமைச்சு தான் அதை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த அனஸ்தீஷியா கொடுக்க வேண்டிய கட்டாயம் கூட இருக்காது. அந்த இடத்துல வலி தெரியாமல் இருக்க லோக்கல் அனஸ்தீஷியா இல்லை சர்ஃபேஸ் அனஸ்தீஷியா தான் கொடுப்பாங்க. நீங்கள் முழு அனஸ்தீஷியா கொடுக்கும்போது தான் ஸ்டென்ட் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இல்லை பெரிய ஆப்ரேஷன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ற ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் அது பார்ப்பாங்க. சத பரிசோதனைக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி சத பரிசோதனையில் இன்கேஸ் அது கேன்சராக இருந்தால் கூட ஆப்ரேஷன் அல்லாத நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. கதிர்வீச்சு முறையில் இல்லை இன்ஜெக்ஷன்ஸில் கூட அதை கட்டுப்படுத்தி நம்ம வந்துட்டு குணப்படுத்த முடியுங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இந்த புற்றுநோய்க்கு சமீப ஆய்வுகளின்படி வந்திருக்க ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த புற்றுநோயை முற்றிலுமா ரிவர்ஸ் பண்ணிட முடியும், அதாவது புற்றுநோயே இல்லாத நிலைமைக்கு கொண்டு போயிட முடியும் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த மாதிரி புற்றுநோயை ஒண்ணுமே இல்லாம குணப்படுத்திட முடியுமா? கண்டிப்பாக முடியும், பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம ஊர்லேயே இது வரைக்கும் கூட பண்ணிகிட்டு இருக்கோம். குணப்படுத்த முடிஞ்சிருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிரச்சனைகளால் அது வந்திருக்கோ, இப்போ சில பேருக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும்போது ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்மோக் பண்ண கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த ரெக்கரன்ஸ், அந்த கட்டி இல்லை வந்துட்டு அந்த டியூமர் திருப்பி வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கரெக்டாக நாங்கள் சொல்கிற அட்வைஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு ரெகுலர் ஃபாலோ அப், ஜென்ரலாக ஒரு டிக்டம் என்னென்னா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக்கப்புக்கு வரணும். ஃபஸ்ட்டு 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 5 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைங்க இருந்தால் இந்த ஃபாலோ அப்ன்றதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஒன்ஸ் சரியாயிடுச்சுன்ற ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வந்த உடனே தி கோ பேக் டு தேர் ஓல்ட் வேஸ். திரும்ப அதே ஹேபிட்ஸ் கண்டினியூ பண்ணுறாங்க, இல்லை ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லை, சரியாக டைமுக்கு சாப்பிட்றதில்ல, அதே ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது குணப்படுத்தின ஒரு விஷயம் வந்துட்டு திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லார் உடம்புல கேன்சர் அணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே உட்கார்ந்துருக்கிற இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லார் உடம்புலையும்
ஆனால் நம்ம எதிர்ப்பு சக்தி அதை வெளியேற்றிட்டு இருக்கு. என்றைக்கு நம்ம எதிர்ப்பு சக்தியை நம்ம மந்தப்படுத்துகிறோமோ சில பிரச்சனைங்கனால, இந்த ஹேபிட்ஸ் மட்டும் இல்லாமல் லாங் டேர்மாக டயபெட்டிஸ், சுகர் வியாதி இருக்கிறது, லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எதிர்ப்பு சக்தியை மந்தமாக்கிடும். எதிர்ப்பு சக்தி மந்தமானாலே கேன்சர் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, மீண்டும் வரதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி கேன்சர் பேஷண்ட்ஸில். ஸோ குணப்படுத்திட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேஷண்ட்ஸை. 10 வருஷம் 15 வருஷம் இதுலேருந்து குணமடைஞ்சு நல்லா இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கள அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ட்ரீட்மெண்ட்ன்றது இல்லை, நீங்கள் செக்கப் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். சில பேர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காங்க. ஃபாலோ பண்ணாத பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த பிரச்சனைங்க பார்க்குறோம். முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய இல்லை வராமல் தடுக்கக்கூடிய கேன்சர்ஸ் சில இருக்குது. இப்போ லேடிஸில் வந்துட்டு கர்ப்பப்பை வாய்வு கேன்சர், இதை தடுக்கிறதுக்கு நமக்கு ஊசி இருக்குது. செர்வாரிக்ஸ், கார்டாசில் எனப்படும் 2 ஊசிங்க இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு 9 வயசுலேருந்து ஆரம்பித்து 13 வயசுக்குள்ளே அந்த ஊசிங்களை கொடுக்குறாங்க. நேஷ்னல் பீடியாட்ரிக் கவுன்சில்லையே அது வந்துட்டு ப்ரோக்ராமில் இருக்குது, இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் இருக்குது. அது தவிர நிறைய பேர் ரோட்ரி கிளப்பாக இருக்கட்டும், லயன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், நிறைய பேர் அதை பற்றி நிறைய விழிப்புணர்வு நடத்தி அந்த இன்ஜெக்ஷன்ஸையும் அவேல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும்போது 99% உங்களுக்கு கர்ப்பப்பை வாய்வு கேன்சர்ஸ் வரத்துக்கான சான்ஸ் குறையுது. அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஓரோஃபேரிங்ஸ் என்ற ஆர்கனோட கேன்சர்ஸ் குறையுது. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், நம்ம வந்துட்டு லிவர் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக அந்த வேக்சினுமே ஹெப்படைட்டிஸ் பி லாங் ஸ்டாண்டிங்காக இருந்தால் அது லிவர் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தடுக்கிறதுக்கு ஊசி இருக்குது. ஸோ இந்த 2 ஊசிங்க தவிர சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது ரஷ்யாவில் ஒரு ஊசி கண்டுபிடிச்சிட்டாங்க, கொரியாவில் ஊசி நார்த் கொரியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, கேன்சரை ஃபுல்லாக சரியாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. See again that comes with a disclaimer. ரீசர்ச்சில் இருக்குது, கண்டுபிடிச்சா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ரீசர்ச்சில் இருக்கிற ஒரு பொருள் வந்துட்டு குறிப்பிட்ட சில கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட சில பேஷண்ட்ஸ் யார், அவங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு அவங்க வெளியே தரல. ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அவங்க ஊர்க்காரங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரையல் டைம்லேருந்து ஒரு ஊசி கமர்ஷியலாக மார்க்கெட்டுக்கோ யூசேஜுக்கோ வரத்துக்கு உங்களுக்கு 10 to 15 வருஷம் ஆகும். ஸோ இப்போதைக்கு தெர் இஸ் நோ மேஜிக் இன்ஜெக்ஷன். முன்னாடி நான் சொன்ன இந்த 3 ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி இப்போ 4வதாக இம்யூனோதெரப்பின்னு வந்திருக்கு. இந்த இம்யூனோதெரப்பி ஆல்மோஸ்ட் மேஜிக் ட்ரீட்மெண்ட். அதாவது பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து வேலை செய்யுமான்னு செக் பண்ணிவிட்டு அந்த மருந்து கொடுப்போம். கீமோ மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாக்காமல் அதை விட கம்மியாக சைடு எஃபெக்டில் உங்கள் எதிர்ப்பு சக்தியவே ஜாஸ்தியாக்கி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது. அது வந்ததுக்கப்புறம் க்யூர் ரேட்ஸ் இல்லை ட்ரீட்மெண்ட் ரேட்ஸ் இன்னுமே நல்லா மென்மேல் வளர்ந்துருக்கு. அது அப்படி தான் சொல்லணும். பட் we have not reached a point where ஒரே ஊசி கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணுற அந்த பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணலாம். புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? மேம், என் பேர் ஜெயந்தி, மதுரையில இருந்து பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியாச்சு சார். அதுக்கப்புறம் லைன் கிளியரா இல்லை, ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? நீங்கள் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறீங்களா? சார் எனக்கு வந்து தொலைக்காட்சி பார்க்காம இங்க பேசுங்கம்மா. சர்ஜரி பண்ணிட்டாங்க சார். கொஞ்சம் தொலைக்காட்சி பார்க்காம இங்க மொபைல்ல போன்ல பேசுங்க. இப்ப கேக்குதா மேம்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. பிரஸ்ட் கேன்சர் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியாச்சு சார். ஓகேங்க. இப்போ ஒரு 3 டேஸ் முன்னாடி ஃபர்ஸ்ட் கீமோ கொடுத்திருக்காங்க. வெரி குட். இப்ப என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேல வந்து ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே நெஞ்சோட சேர்த்து ஒரு வயிறு அப்படியே உப்பிசமா ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துட்டே இருக்கு. புரியுதுங்கம்மா. என்ன ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதை கேட்டுக்கணுன்றதுக்காக ஃபோன் பண்ணேன் சார். கண்டிப்பாம்மா. ஸோ புற்றுநோய்க்கான மருந்துங்க, இந்த கீமோதெரப்பி மருந்துங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ். எந்த ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே வயிறோட இன்னர் லைனிங் அது வந்துட்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இந்த அமிலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் ஆகும், பசியின்மை இருக்கும். ஸோ பசி இல்லாததுனால நீங்கள் சரியாகவும் சாப்பிட மாட்டீங்க, அதனாலையும் அசிடிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அசிடிட்டி குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ் ஏதாவது மெடிசன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி மீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலி, எண்ணெய் பதார்த்தம் ஜாஸ்தியாக இருக்கிற பொருட்கள், காரம் ஜாஸ்தியாக இருக்கிற பொருட்கள், ஈஸியாக ஜீரணம் ஆக முடியாத பொருட்கள், இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது. பழங்களும்
அதே மாதிரி காய்களும் சாலட் வகையில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும், ஃப்ரீயாகவும் இருக்கும். மோர் சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோல்டு நிறைய வர பிரச்சனை இல்லைன்னா மோர் வந்துட்டு டைரெக்டாக சாப்பிடலாம். அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல பாக்டீரியா குடலில் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக டைஜஸ்டபிள் ஃபுட்ஸு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்ன்றது இருக்காதுமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார், நான் காரைக்குடில இருந்து விஜயலட்சுமி பேசுறேங்க சார். மருத்துவர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. சார் எனக்கு வயசு 40 ஆகுதுங்க சார். சரிங்கம்மா. எனக்கு யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கு, வெளியில இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து இப்ப வந்து பார்த்தா யூட்ரஸோட ஒட்டிடுச்சு அந்த கட்டி அப்படின்னாங்க. இப்ப அது வந்து கேன்சரா மாறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குங்களா இல்லைங்களா சார்? அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு சந்தேகம். பயப்பட வேணாமா, ரொம்ப அலர்ட்டாக இருக்கீங்க, கரெக்டாக கேட்குறீங்க அண்ட் கரெக்டாக செக்கப்பும் பண்ணிக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து தெரிஞ்சிருக்கு. ஃபைப்ராய்டுன்றது ஹார்மோனல் சேஞ்சில் வரக்கூடிய ஒரு கட்டி, அது கேன்சர் கிடையாது. அது ஒரு சாதாரண கட்டி. நல்ல அணுக்கள் நிறைய வளர்றதுனால வரக்கூடிய ஒரு கட்டி. கெட்ட அணுக்கள் நிறைய வளர்ந்தாதான் அது கேன்சர். இது நல்ல அணுக்கள் தான் வளருது, உங்கள் சதையில் வளருது, யூட்ரஸ்குள்ளே இருக்கிற சதையில். அது மோஸ்ட்டாக சில டைம்ஸ் டேப்லெட்ஸில் அண்ட் மேஜராக இருக்கும்போது ஆப்ரேஷனில் அது சரி பண்ணுவாங்க. இப்போது வந்துட்டு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி என்ற ஃபீல்டு படி இன்ஜெக்ஷன்லேயே அதை சரி பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஃபைப்ராய்ட்ஸ் வந்துட்டு கேன்சராக மாறுறதுக்கு லெஸ் தென் 1% சான்ஸ். அதனால் நீங்கள் ஃபைப்ராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. அந்த சதையை வந்துட்டு அவங்க பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அது சாதாரண ஃபைப்ராய்டு தான் அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்கம்மா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஐயா? மேடம் முத்துக்குமார் மேடம், ஈரோடு மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. கொடுங்க மேடம். முத்துக்குமார் சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த மாதிரி கேன்சர்னு சொல்லி செக் பண்ணாங்க சார். கொஞ்சம் தொலைக்காட்சி பார்க்காம இங்க தொலைபேசியில பேசுங்க. தொலைக்காட்சியை கொஞ்சம் சரியா மருத்துவர்கிட்ட உங்களோட கேள்வியை கேளுங்க, பதில் கிடைக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க, கேக்குது சார். எனக்கு கேன்சர் சொல்லி அறிகுறி சொன்னாங்க சார். 7 மாசம் சார். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கீமோ மருந்துலாம் ஏற்றிட்டு தான் சார் இருந்தோம். சரிங்க சார். டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாங்க சார். எந்த இடத்துல கேன்சர் சார் சொன்னாங்க? பிளட் கேன்சர் சார். பிளட்ல இருந்தாங்க சார். பிளட் கேன்சர்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம் சார், எடுத்துட்டு இருந்தேன். இது 3 மாதம் 3 சைக்கிள் கொடுத்தாங்களா? 3 மாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆமாம்மா, 4 மாதம் கொடுத்தாங்க. 4 மாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க இல்லைங்களா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு? அதை பார்த்துட்டாங்க சார். டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிவிட்டாங்க சார். ஓகேங்க, ஓகே. இப்போ மறுபடியும் மீண்டும் எப்போ வர சொல்லியிருக்காங்க? திருப்பி வந்து 1 மாதம் கழிச்சு வர சொன்னாங்க சார். சரிங்க சார். பிளட் கேன்சர்ஸில் எப்படின்னா சார், சில மாதங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அது நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா அது வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெமிஷன் ஃபேஸ்னு ஒன்று வரும். அந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸ் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிளட் கேன்சர்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பேஷண்ட்டில் ரெஸ்பான்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் டாக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ ஃபாலோஅப்க்கு, அதாவது உங்ககிட்ட 1 மாதத்துக்கு அப்புறம் வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நம்ம உடம்பு நல்லா தானே இருக்குது, எதுக்கு 1 மாதத்துக்கு அப்புறம் போகிறதுன்னு நினைக்காம, நல்லா இருந்தாலும் 1 மாதத்துக்கு அப்புறம் போய் அவங்க என்ன டெஸ்ட்டு சொல்கிறாங்களோ, என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், கொஞ்சம் சரியான உடனே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை மறந்துடுறோம், இல்லை டாக்டரை போய் பார்க்கறது இல்லை. இதில் தான் பிரச்சனைங்க நிறைய ஆரம்பிக்குது. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி நேர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? குட் மார்னிங் மேம், நான் உமான்னு சொல்லிட்டு வேலூர்ல இருந்து கால் பண்றேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. சார், ஆக்சுவலி எனக்கு அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி அடிக்கடி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்கம்மா. அந்த சிஸ்ட் வந்து விண்டர் சீசன்ல மட்டும்தான் வருது. ஓகேங்கம்மா. அது ஸ்வெல் ஆகி பஸ் மாதிரி வந்து லீக் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது போயிடுது. ஓகேங்கம்மா. உங்க ஏஜுங்கம்மா? எனக்கு 38 இயர்ஸ் ஆகுது. இப்ப செகண்ட் பேபி இப்பதான் 3 months ஆயிருக்கு. ஓகேங்கம்மா. நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு இப்ப அது கொஞ்சம் ஸ்வெல் ஆகி பெயினா இருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு சர்ஜன் கிட்ட போனேன். ஓகேங்க.
சார் சொன்னாங்க அது வந்து சம்திங் லைக் ஹைட்ரா டென்சிட்டி சுப்ரேட்டவா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமாங்கம்மா, ஆமாம். ஸோ இது கேன்சரா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? கேன்சராக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஏஜில் நிறைய பேருக்கு வரக்கூடிய திங்ஸ் வந்துட்டு அக்கிள் பகுதியில் ஆப்சஸ் எனப்படும் ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே முடி வளர்ச்சி இருக்கிறதுனால நிறைய பேர் அதை ஷேவ் பண்ணுறோம், இல்லைனா எபிலேஷன் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது அந்த முடியை வெளியேற்றும் போது அந்த முடி இருக்கிற அந்த ஹேர் ரூட்டை நம்ம டேமேஜ் பண்ணிடுறோம். அந்த இடத்துல பாக்டீரியா ஏதாவது இறங்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ளே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ந்து பஸ் உண்டாக்கி சீல் உண்டாக்கி அது உங்களுக்கு ட்ரெயின் ஆகுறது. இந்த ஆப்சஸ்ன்றது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணாலே போதும், இந்த கண்டிஷன்ஸ் ரிப்பீட் ஆகாது. இது கேன்சராலாம் மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. வணக்கங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. நான் புதுக்கோட்டையில பேசுறேன் சார். சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. வயசு 45 சார். ம். ரைட் சைடு கேன்சர் ஆகி ஆபீஸ்ல எடுத்துட்டாங்க. 8 வருஷம் ஆகுது. ஓகேங்கம்மா. இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து இந்த பட்டி மாதிரி இருக்கு சார். ஆனா வந்து 6 மாசம் ஸ்கேன் எடுத்துனாங்க, மெமோகிராம் எடுத்துருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அவங்க வந்து பேர்டு 1 பேர்டு 3 இப்ப லாஸ்டா ஸ்கேன் பண்ணுங்க பேர்டு 3ன்னு சொன்னாங்க. ஓகேங்கம்மா. இது மாதிரி ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. காமிக்கிற டிஸ்பிளேல காமிக்கிறேன் சார். அது வந்து பேர்டு 3ங்கிறதுனால அவங்க வந்து பயப்பட வேணாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேணாம், பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. கரெக்ட். இருந்தாலும் பயமா இருக்கு. என்ன நானும் அதே தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. அவங்க சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லிடுறேன். மேமோகிராம் ஸ்கேன் எடுத்தால் பிராட் ஸ்டேஜிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எந்த வகையில் அந்த கட்டி உள்ளே தெரிகிற கட்டி டவுட்ஃபுல்லாக இருக்குது, கேன்சராக இருக்குன்னு, இல்லை கேன்சர் மாதிரியே தெரியல. ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. 5னா கேன்சர், 1னா எதுவுமே இல்லை, சாதாரண கட்டி. உங்களுக்கு பிராட் 3ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி, அது கொழுப்பு கட்டியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்போ அது பிராட் 4 ஆகுதோ அப்போ கண்டிப்பாக பயாப்சி எடுத்தாகணும். பிராட் 2 and 3 இருக்கும்போது ரெகுலர் செக்கப், எப்படி அவங்கக்கிட்ட 6 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மேமோகிராம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டால் போதும். கரெக்டாக ஃபாலோ அப்பில் இருந்தாங்கனாலே இந்த பிராட் 3 பிராட் 4லாம் ஸ்கோரிங் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பேஷண்ட்டுக்கும் டாக்டர்ஸ்க்கும் தெரியறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராட் 4ஆக மாறும்போது மட்டும்தான் நீங்கள் பயாப்சி எடுக்கணும். பிராட் 3ஆக இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ரெகுலர் செக்கப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஜெயக்குமார் பேரு. மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் நான் ஜெயக்குமார் பேசுறேன். எஸ் சார். பாக்கியராஜ் சார் மாமா. ஓ ஓகே, என்னோட ஒரு பேஷண்ட் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ஓகே ஓகே சார். சார் நீங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே. கீமோதெரபி, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டேன். எஸ் சார். நீங்க உங்ககிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நான் சாப்பிடவே முடியல சார். ஒண்ணுதான் சார் எனக்கு ப்ராப்ளம். கரெக்ட் சார். ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம்ன்றது எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ணுறது சார். ஒன்று உணவு குழாயிலையோ வாயிலையோ ஒரு கட்டி இருக்கிறதுனால ட்ரீட் பண்ணும்போது அங்கே இருக்கிற கஷ்டங்க. அப்படி இல்லைனா குடலில் நம்ம ட்ரீட் பண்ணும்போதோ ஆசன வாயோ மலக்குடலில் ட்ரீட் பண்ணும்போது பாடியோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா ஃபுட்டை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஏன்னா நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கும் போது அதால் சரியாக ஜீர்ணிக்க முடியல, சரியாக வெளியேற்ற முடியல. இந்த கண்டிஷன்ஸ்னாலையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற மருந்துங்களும் ட்ரீட்மெண்ட்னாலையும் கண்டிப்பாக அசிடிட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு சில சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஈஸியாக நியூட்ரிஷன் நீங்கள் சரியாக சாப்பிட்லனா கூட கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சத்தாக ஃபீல் பண்ணுறதுக்கு. இல்லை ஹார்மோனல் சிரப் கொடுக்குறோம், மெஜஸ்ட்ரால்னு ஒரு சிரப் கொடுப்போம். அது பசி வந்துட்டு தூண்டுறதுக்காக கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு இந்த சைடு எஃபெக்ட்ஸை நம்ம கம்மி தான் பண்ண முடியுமே தவிர சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் செய்கிறது முடியாது. நான் எல்லா பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது அதுதான். எனக்கு சைடு எஃபெக்டே இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும்னா அந்த ட்ரீட்மெண்ட் என்கிட்ட கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ என்னால் பண்ண முடியும். அது வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பார்ட் அண்ட் பார்சல். இவ்வளோ பெரிய ஒரு கட்டிக்கு, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க போகுது.
அதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வரும்போது அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆகிடும். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஐயா? மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம்ங்க. வணக்கம்ங்க. சார் நான் தொலைக்காட்சி ஒளியை கம்மி பண்ணிட்டு பேசுங்க, கொஞ்சம் தொலைபேசியில சத்தமா பேசுங்க. மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை தெளிவா மருத்துவர்கிட்ட கேளுங்க, விடை கிடைக்கும். இப்போ கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலி சார் உங்க லைன் கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே விட்டு விட்டு கேக்குது. சிக்னல் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டா பேசுறீங்களா? தொலைபேசி ஒலி தொலைபேசியில ஒழுங்கா பேசுங்க. தொலைக்காட்சி இப்ப சொல்லுங்க சார். நான் திருநெல்வேலி ஐக்கிரோட்ல ஒரு 7-8 மருந்து ஏற்றிட்டேன் சார், கீமா மருந்து. சரிங்க. இப்ப அந்த ஆசன வாய் பக்கத்துல ஒரு கட்டி ரெண்டா இருந்துச்சு, அதை ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சரிங்க. ஆனா சார் வீக்கம் வருது, அந்த பழுப்பு மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க சார். ஓகேங்க. ஸோ கட்டி வந்துட்டு ஆசனவாய் பக்கத்துல இருந்துச்சு, அதுக்கு 7 மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? ஆமா பண்ணி. ஆபரேஷன் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? வீக்கம் குறைய மாட்டேங்குது சார். ஆபரேஷன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? இல்ல ஆபரேஷன் முதல்ல பண்ணிட்டாங்க சார். ஓகேங்க. இப்ப 7 மருந்து ஏற்றிச்சு, ஆனா வீக்கம் குறைய மாட்டேங்குது, பழுப்பு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்க. அப்போ நீங்க கண்டிப்பா செக் பண்ணிடணும் சரி. ஏன்னா உள்ள வந்துட்டு ஆபரேஷன் பண்ண இடத்துல கரெக்டா சேராம இருக்கலாம், இல்ல சேர்ந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு புது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம், இல்லைன்னா அங்கேருந்து பஸ் வராது, சளி மாதிரி வராது. அது கண்டிப்பா நீங்க நேர்ல போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க சார். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் ராஜேஷ். மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம்ங்க. மருத்துவர் வணக்கம் சார், சொல்லுங்க. சொல்லுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க, மருத்துவர்கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் எனக்கு வயிற்றுல அடிப்பதில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது சார். ஆனா அந்த கட்டியை தொட்டா அதான் வலிக்கிற மாதிரி இருக்கு சார். சம்டைம்ஸ் அது இருக்கிற மாதிரி இருக்கு, சம்டைம்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு சார். ஓகேங்க. டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன் சார், அவங்க எபிடோப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டி சொன்னாங்க. அது நார்மலா கொழுப்பு கட்டி தான் பண்ணாங்க. அதுன்னு அதை பற்றி தான் என்னன்னா சார், நீங்க தொட்டு பார்க்கும்போது தெரியுதுன்னா அது வந்துட்டு வயிறுக்குள்ள இல்லை, அந்த வயிறு பகுதியில் இருக்கிற சதையிலையோ இல்லை தோல்லையோ வளர்ந்துருக்கு. சம்டைம்ஸ் ஒரு அப்நார்மல் கலெக்ஷன் ஆஃப் ஃபேட் ஒரே இடத்துல நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த லைப்போமா என்ற பிரச்சனை உடம்பு ஃபுல்லாலாம் கூட வரும். அது வந்துட்டு ஒரு சாதாரண கொழுப்பு கட்டி, அதுக்கு பயப்பட வேண்டாம், அது கேன்சர் கிடையாது. அந்த கட்டி சைஸில் வளர்ந்தாரோ இல்லை வேறு மாதிரி ஷேப்பில் வளர்ந்தாரோ இல்லை பக்கத்தில் பரவுது, அந்த மாதிரின்ற சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இமீடியட்டாக யூ ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் இட். அதை தவிர இது வெறும் லைப்போமா தான், கொழுப்பு கட்டி தான்னா, அன்லெஸ் உங்களுக்கு காஸ்மெட்டிக்காக ஒரு பிரச்சனை இல்லை, அதாவது வெளியே வந்துட்டு யாராவது பார்க்கும்போது அது ஒரு மாதிரி அப்நார்மலாக தெரியறது, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, இல்லை அது உட்காரும்போது ஏஞ்சிக்கும் போது கொஞ்சம் வலிக்குதுன்னா, அந்த சுச்சுவேஷனில் ஒரு ஜென்ரல் சர்ஜனே உங்களுக்கு ரொம்ப சேஃபாக அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க சார். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சார் வணக்கம் சார், என் பேர் அனிதா, நான் சென்னை கொரட்டூர்ல இருந்து பேசுறேன் சார். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கம்மா. சார் கேக்குதுங்களா உங்களுக்கு? நல்லா கிளியரா கேக்குதுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். எனக்கு வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 45 ஆகுது. ஓகேங்கம்மா. லாஸ்ட் ஏப்ரல் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் யூட்ரஸ் செக் பண்ணிக்கிட்டேன், அதாவது பயாப்சின் கொடுத்தாங்க, அதான் ஃபைப்ராய்டு இருக்கு. சரிங்கம்மா. அது கொஞ்சம் பெருசாகாம இருக்கிறதுக்கு காப்பர்ட்டி மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நீங்க பீரியட்ஸ் வரப்ப வாங்க அப்படின்னாங்க. ஓகேங்க. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு 5-6 மாசமா நான் தலைக்கே குளிக்கல. ஓகேங்கம்மா. அதுக்கப்புறம் நானும் போல, அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? அதான் பயோப்சின் டெஸ்ட் கொடுத்துட்டு நார்மல் ஆஸ் யூஷுவல் தான் சொன்னாங்க. எங்க மேடம் நாங்க யூஷுவலா பாக்குறவங்க கிட்ட காட்டினா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நார்மல் தான், அது பயப்பட வேணாம் அப்படின்னாங்க. வெரி குட்மா. ஸோ பேசிக்காக உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் சரியாயிடுச்சு, அது நல்ல விஷயம். ஆனால் ஒரே ஒரு வாட்டி உங்கள் மேடம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபைப்ராய்ட்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம சர்ஜரியே செய்யாமல் டேப்லெட்ஸு அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல நடக்கும்போதே சில வாட்டி ஃபைப்ராய்ட்ஸ் அதுவாகவே கம்மியாயிடும் சைஸில். ஸோ அந்த மாதிரி மேபி நடந்திருக்கலாம் உங்களுக்கு.
நடந்திருந்தால் சந்தோஷம். பட் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு மேபி அட்லீஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து அந்த ஃபைப்ராய்ட் சைஸில் கம்மி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதோடு நிறுத்திக்கலாம். இப்போது சிம்டம்ஸ் இல்லை, அதாவது நமக்கு பிரச்சனைங்க இல்லைன்றதுனால உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த கண்டிஷன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நம்மளே வந்துட்டு திங்க் பண்ணிக்காமல் உங்கள் டாக்டர் உங்கள் மேடம் கிட்டே ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, நான் டாக்டர் ஜெயசுதா பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க, மருத்துவர் இருக்காங்க, உங்களோட கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் மக்கள் டிவிக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு நிறைய அவேர்னஸையும் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்குது. மெயினா ஆக்சுவலா எனக்கு வந்து 51 இயர்ஸ் ஆகுது சார். கோலான் கேன்சர் கிரேட் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம். அதுக்கு ரேடியேஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு 40 days எடுத்தாச்சு. 1 month கழிச்சு திருப்பி ரிவ்யூக்கு வர சொல்லியிருக்காங்க. சரிங்க மேடம். இப்ப என்னோட டவுட் என்னன்னா, அந்த கிரேட் 2லாம் சொல்றாங்கல்ல சார், ஆமாங்க மேடம், அது எதை மீன் பண்ணுது? நாங்களும் நெட்ல எல்லாம் பாக்குறோம், இன்னும் தான் காம்ப்ளிகேஷனா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சம்டைம்ஸ் அதான் மேடம், மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நமக்கு மோர் கன்ஃபியூஷன் தான். அதனால தான் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கிறது கூட பேஷண்ட்ஸு நிறைய கூகுள் பண்ணுவாங்க, இன்னும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. வெரி சிம்பிள் மேடம் உங்களுக்கு. எஸ் மேடம். ஸோ வெரி சிம்பிள். கிரேடுங்கிறது பெத்தாலஜிஸ்ட், அதாவது வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த சது பரிசோதனையை லேபில் செக் பண்ணக்கூடிய பெத்தாலஜிஸ்ட்டு எந்த அளவுக்கு அது டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து கொடுக்கறது. இந்த கிரேட் வந்துட்டு எப்போவுமே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டியூமரோட அக்ரெசிவ்னஸை நமக்கு காட்டுது. எந்த அளவுக்கு பரவக்கூடிய தன்மை அந்த கட்டியில் இருக்கிற கெட்ட அணுக்களுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டுது. எங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் பிகம்ஸ் த ஸ்டேஜ். எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்னு தெரியறது தான் மோர் இம்பார்ட்டண்ட். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் கிரேட். கிரேட் வந்துட்டு ரொம்ப ஹை கிரேடாக இருந்தால் சில டியூமர்ஸில் கீமோதெரப்பி சேர்ப்போம், சில டியூமர்ஸில் ஹை கிரேடாக இல்லைன்னா வெறும் ரேடியேஷனோடைய சரி பண்ண ட்ரை பண்ணுவோம். மேடம்க்கு இருந்தது வந்துட்டு ஒரு கோலான் கேன்சரு. ஐ எம் நாட் என்டையர்லி ஷுர், ஏன்னா கோலான்ன்றது ரொம்ப பெரிய ஒரு ஆர்கன்ன்றதுனால எந்த பார்ட் ஆஃப் கோலான்னு எங்கே ரேடியேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. பட் ஜென்ரலாக கிரேட் 2 இஸ் அ வெரி சேஃப் கிரேட். கிரேட் 1 இஸ் த சேஃபஸ்ட், கிரேட் 2 அண்ட் தென் கிரேட் 3. ஸோ அது வந்துட்டு டியூமர் பரவக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுற ஒரு விஷயம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஐயா? மேடம், மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. கேக்குறேன் மேடம். வணக்கம்ங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். டாக்டர், இந்த இது வந்து மார்பக புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. சரிங்க சார். அது வந்து ஒரு 4 தடவை ஹீமோதெரபி பண்ணிட்டாங்க. சரிங்க சார். இன்னும் 4 தடவை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் லைட்டா வலி இருக்கு, உடனே பார்த்துட்டாங்க. ஹீமோதெரபி பிறகு ஆபரேஷன் இருக்கும்போது அது சரியாகுமா சார், என்னன்னு தெரியணும் சார். இப்போ என்னன்னா எந்த ஸ்டேஜ் எப்படி வளர்ந்துருக்கோ அதை பொறுத்து சார். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸில் கட்டி, நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, கட்டி ஒரு இடத்துல வளர்ந்து பரவுனது நமக்கு தெரிஞ்சால் கீமோ கொடுத்து அந்த கட்டியோட சைஸை குறைப்பாங்க. 8 சைக்கிள் 6லேருந்து 8 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுப்பாங்க மார்பக புற்றுநோயில். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 இல்லை 4 சைக்கிள் கொடுத்துட்டு கட்டியோட சைஸை குறைச்சிட்டு செக் பண்ணுவாங்க. அப்பயே ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சால் அப்பயே ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுனா முழுமையாக அந்த 8 சைக்கிளுமே முடிச்சுட்டு ஆப்ரேஷன் செஞ்சுருவாங்க. எந்த பேஷண்ட்ஸ்க்கு 3 சைக்கிள் முடிச்சு ஆப்ரேஷன் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் 3 சைக்கிள்ஸோ 5 சைக்கிள்ஸை கொடுப்பாங்க. ஸோ சாண்ட்விச் பண்ணிவிடுவாங்க சர்ஜரி நடுவில். ஒரு பேஷண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வித்தியாசமாக இருக்குங்கய்யா. அதாவது உங்களுக்கு வந்துட்டு 2 பேஷண்ட் அதே ஸ்டேஜ் கேன்சரோட நம்மக்கிட்ட வராங்கன்னா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரோட பாடி, அவங்க அந்த மருந்து ஏற்றுக்கொள்கிற தன்மை, அவங்கள பார்த்துக்கொள்கிறது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் ரெஸ்பான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ 8 சைக்கிள் கீமோ இல்லை 6 சைக்கிள் கீமோ எந்த மருந்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆப்ரேஷனில் அந்த கட்டி சுற்றி வந்துட்டு கொஞ்சம் இடத்த எடுக்கிறது, அப்படி இல்லைனா முழுமையாக மார்பகத்தையே ரிமூவ் பண்ணுறது. அது முடித்து கதிர்வீச்சுன்றது உங்களுக்கு 5 நாளில் சில கண்டிஷனில் கொடுக்க முடியும், 15 நாளில் சில கண்டிஷனில் கொடுக்க முடியும், சில கண்டிஷனில் 25 நாளில் கொடுக்கணும் மார்பகத்தில். ஸோ இது எல்லாமே இதுதான் ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் யாருக்கு எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணுறன்றது இண்டிவிஜுவலைஸ்டு, ஒரு பேஷண்ட்டை பொறுத்து இருக்குது. புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி நேர் ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா?
நான் ஜெயசுதா இப்பதான் பேசுனேன். எனக்கு இன்னும் ஒரு 2-3 டவுட்ஸ் இருக்கு, அது மட்டும் கேட்டுடலாம். ப்ளீஸ் மேடம் கேளுங்க மேடம். கேளுங்க மருத்துவர்கிட்ட உங்களோட கேள்வி. முன்னாடி எல்லாம் பிஃபோர், அதாவது போஸ்ட் சர்ஜரியில தானே சார் ரேடியேஷன் கீமோ இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் ரேடியேஷன் 45 days போயிருக்கேன். திருப்பியும் அது வந்து இப்ப அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு அப்புறமே பண்ணிருக்க கூடாதான்னு ஒரு டவுட். இன்னொரு டவுட் வந்து ஐ ஹாவ் a ஸ்பெஷல் கிட் சார், 12 years ஆகுது, ஒரே சன். ஓகேங்க மேடம். மேபி இது வந்து ஹெரிடிட்டரியா அவனுக்கும் வர சான்சஸ் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்குதான் சார். ஏன்னா அவன் வந்து பேச மாட்டான். எங்களுக்கு டயக்னோசிஸே பிரச்சனை ஆயிடக்கூடாது. கண்டிப்பா. அதனால அண்ட் இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நான் அந்த சைக்கிள் முடிச்சிட்டு 1 month ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நார்மலா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரிதான், அப்படியே விட்டுறாதீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, திருப்பி ரிவ்யூக்கு போலாம். ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் an ஐடியா, அப்படியே விட்டுறலாம், இருக்கிறவரை இருக்கலாம், இப்படி இருக்கலாம்ட்டு. ஆனா நீங்க இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பார்த்த அப்புறம் நீங்க ஃபாலோ அப் மஸ்ட்னு சொன்னதுனால ஐ ஹேவ் பிளானிங் டு கோ. ஒன் மோர் திங் என்னன்னா, இப்ப என்ன இஷ்யூ எனக்கு இருக்கு அப்படின்னா, கேஸ்ட்ரிக் ஆகுது சார் வித் பேட் ஆர்டர். கேஸ் ரிலீஸ் ஆகுறது வந்து ஒரு பேட் ஆர்டரோட வருது. இதுதான் சார் என்னோட டவுட். ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் போஸ்ட் சர்ஜரியிலேயே கீமோவும் ரேடியேஷனும் கொடுத்துருக்க கூடாது? சர்ஜரி பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்லைங்களா? நாங்க எங்க டாக்டரையும் கேட்கிறோம், என்னமோ சொல்றாங்க, எங்களுக்கு வந்து மண்டையில. இதுதான் சார். என் சன்னுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வரலாமா? அப்புறம் இந்த பேட் ஆர்டருக்கு என்ன? ரொம்ப வேலிடான டவுட்ஸ் மேடம். நத்திங், நோ ஹார்ம் இன் ஆஸ்கிங் டவுட்ஸ். என்னன்னா, நீங்க சொன்ன அந்த ரேடியேஷனோ கீமோக்கு பேர் வந்துட்டு நியோ அட்ஜுவெண்ட் ரேடியேஷன் ஒரு நியோ அட்ஜுவெண்ட் கீமோ. நான் எப்படி மார்பகத்தில் சைஸை குறைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு கீமோதெரப்பி கொடுத்து அந்த கட்டியோட சைஸை குறைச்சி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறேனோ, அதே மாதிரி தான் மலக்குடலில் வந்துட்டு இப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அக்ராஸ் தி வேர்ல்டு என்னென்னா, ரொம்ப பெரிய கட்டியாக இருந்தாலோ இல்லை நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம மோஷன் வெளியேற்றக்கூடிய அந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய வால்வ் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ற டவுட் இருந்தாலோ, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கதிர்வீச்சும் கீமோதெரப்பி கொடுத்து அந்த கட்டியோட சைஸை குறைக்கிறோம். குறைச்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் செய்யும்போது ஆசன வாயில் இருக்கிற அந்த வால்வ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுனால லைஃப் லாங் நீங்கள் மோஷன் வந்துட்டு நார்மலான வழியிலே போகலாம். அப்படி இல்லைனா நம்ம எடுத்த உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த வால்வை டேமேஜ் பண்ணோன்னா பேக் வைக்க வேண்டியதாக இருக்கும். கொலாஸ்டமி பேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திங்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சில குறிப்பிட்ட ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வி ப்ரிஸ்கிரைப் நியோ அட்ஜுவெண்ட் தெரப்பி. ஃபஸ்ட்டே ரேடியேஷன் இல்லை கீமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்ஸை சர்ஜரிக்கு எடுப்போம். இது உங்கள் ஃபர்ஸ்ட் டவுட். செகண்ட் டவுட், எஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸ்பெஷல் சைல்டு எழும்போது அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸை கூட. ஹெரிடிட்ரியாக இருக்க வாய்ப்பாக இருக்குன்னா, ஹெரிடிட்ரியாக இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்ஸ், ஒவேரியன் கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த குடல் சம்மந்தப்பட்டமான கேன்சர்ஸும் கூட. ஆனால் நான் இப்போ ஒரு 20 பிரெஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் பேஷண்ட் பார்க்குறேன்னா அதில் ஒருத்தரோ 2 பேருக்கு தான் அந்த வம்சாவளியாக அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் நம்ம கேன்சர் இருந்தால் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே, ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சில ஃபேமிலிஸில் இந்த ஜெனட்டிக் ட்ரெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வரத்துக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரெகுலர் செக்கப் உங்கள் சன்னுக்கு பண்ணாலே போதும், நீங்கள் பயப்பட வேணாம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் கேட்கும்போது நீங்கள் சொன்னது ஃபாலோ அப் பண்ண வேணான்னு இருந்தேன், இப்போ வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு. இந்த எண்டு டெத்துன்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி படுத்து தூங்கினோன்னா நாளைக்கு காலையில் ஏஞ்சிப்போமான்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு செக்கப் பண்ணாமல் விட்டுருவோம், எப்படியும் எண்டு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்துட்டு இருக்கிறதுலே முட்டாள்தனம். ஏன்னா நம்ம செக் பண்ணாமல் விட்டு அது பெரிய பிரச்சனையாக மாறி நம்ம இன்னும் ஜாஸ்தியாக டைம், ரீசோர்ஸ், செலவு எல்லாமே பண்ணுறதுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை நம்ம சரி பண்ணிடுறோம். கேஸ்ட்ரைட்டிஸ் என்ற ப்ராப்ளம் ப்ரோக்ராம்லேயே முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த மெடிசன்ஸ் எடுக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸ்ன்றதுனால கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மெடிசன்ஸ்னு சில இருக்குது. அந்த மாதிரி மெடிசன்ஸ், சிரப்ஸ் எடுத்தாலே, ஃபுட் பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டயட் டைமுக்கு எடுத்தாலே இந்த அசிடிட்டின்றது கொஞ்சம் சரியாயிடும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, தொடர்ந்து பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? என் பேரு கலைச்செல்விங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால குடல் ஓட்டை ஆயிடுச்சுங்க சார். சரிங்கம்மா. குடல் ஓட்டையாகி அதை பிஹெச்ல போய் பார்த்து அதை சரி பண்ணி மருந்துலயே சரி பண்ணிட்டாங்க. வெரி குட்மா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தொப்புளுக்கு நேரா மேல ஒரு குழி மாதிரி இருக்கு இல்லையாங்க சார்? ஆமாங்கம்மா.
அந்த இடம் தான் வலி ஆகிக்கிட்டே இருக்கு. நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஓகேங்கம்மா. ஆனா பாத்தீங்களா சார், நான்வெஜ் எதுவுமே நான் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஓகேங்க. கீரை காய்கறிங்க தான் சார் நான் எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. இருந்தாலும் அந்த இப்ப எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கலன்னா அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறேங்க சார். அது அது அந்த இடத்துல வலி ஆகிக்கிட்டே இருக்குங்க சார் ஒரு சில நேரத்துல. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல இருக்கிற ஆபரேஷன் பண்ணலைங்க சார். அப்படியே இந்த எண்டோஸ்கோப் உள்ள போட்டு அந்த மருந்துலயே ரெடி பண்ணிட்டாங்க சார். ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு சொல்றது தொப்புள் இடத்துல வந்துட்டு வலி இருக்கு. தொப்புளுக்கு மேல சார் அந்த குழி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, ஆமா. அந்த மேல இருந்து வர்ற அந்த சாப்பாட்டு குழாயில இருந்து மேல வந்தாலும் ஒரு குழி மாதிரி இருக்கு. அங்கனதாங்க சார் வலிக்குது. ஓகேங்கம்மா. நீங்க சொல்றது வச்சு பார்க்கும்போது இது எந்த வழியிலயும் ஒரு கேன்சர் ரிலேட்டட் ஒரு இஷ்யூ மாதிரி தெரியல. இது ஒரு நார்மல் இஷ்யூ, இல்லை அங்கே இருக்கிற மசில்ஸ் வீக்காக இருக்கலாம், அதனால ஹெர்னியேஷன், சின்ன ஹெர்னியாவாக கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் செக் பண்ணுறது ஒரு சர்ஜன் கிட்ட பெட்டராக இருக்கும் இந்த சிச்சுவேஷனில். அழைத்தமைக்கு நன்றிமா. புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க ஐயா? ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து அழைக்கிறீங்க? மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம்ங்க, சொல்லுங்க சார். எஸ் சார். எனக்கு வந்து நான் வந்து ஒரு 5 கேன்சர் பேஷண்ட்டை பார்க்குறேன் சார். சரிங்க சார். டாக்டர் சுப்ரமணியன் தான் பார்த்தாரு. வெரி குட் சார். இல்லை சார், எனக்கு ஒரே டவுட் தான் கேட்டீங்களா, இவ்வளோ செலவு பண்ணி அந்த பேஷண்ட் கிடைக்க சாவ ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கு என்ன சார் காரணம்? புரியுதுங்க சார். உங்களுக்கு எல்லா டிசீஸில் இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே குணமடைஞ்சிருவாங்க, சரியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கேன்சரில் இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மருந்துங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதோட சைடு எஃபெக்ட்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியல. கதிர்வீச்சு முறையிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ண கதிர்வீச்சு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நிறைய இடத்துக்கும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போது மென்மேலும் இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி எல்லா ஃபீல்டில் உங்களுக்கு டெக்னாலஜி திங்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி சர்ஜரியில் ரோபோட்டிக் சர்ஜரி வந்திருக்கு. கீமோதெரப்பியில் நானோ பார்ட்டிக்கல் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி அப்படின்ற சைடு எஃபெக்ட் கம்மியாக இருக்கக்கூடிய மருந்துங்க வந்திருக்கு. கதிர்வீச்சில் வந்துட்டு ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி, அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் ப்ரிசைஸாக 100% அக்யூரஸியோட ரேடியேஷன் கொடுக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியாக வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுனால ட்ரீட்மெண்ட் முறைகள் இன்னும் ஈஸியாக இருக்குது, சைடு எஃபெக்ட்டுங்க கம்மியாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி அவர் பார்த்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை குறைக்கிறது தான் எங்களோட நோக்கமாகவும் இருக்குது. ரொம்ப ஃப்ராங்காகவே சில பேஷண்ட்ஸில் குணப்படுத்த முடியாது அப்படின்னும் போது நாங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்கிறதே பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ன்றது என்ன பிரச்சனைங்க இருக்கோ அதை மட்டும் சரி பண்ணி அதுக்கு மட்டும் ஒரு தீர்வு கொடுத்து அவங்கள வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கடைசி நாட்களில் வச்சுக்கிறது தான் நம்மளோட பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அது மோஸ்ட்டாக ஸ்டேஜ் 4 பேஷண்ட்ஸ் நிறைய பேர் அதுக்குள்ளே போகிறாங்க. சாரோட ஆதங்கம் வந்துட்டு ரொம்ப நியாயமானது, அதை நம்ம தட்டி கழிச்சிட முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்க்குறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்னா ஸ்க்ரீனிங், அதாவது எர்லியாக டிடெக்ட் பண்ணி எர்லியாக ட்ரீட் பண்ணுறது, அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. புற்றுநோய் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசணும், நேயர்கள் அவங்களுடைய கேள்விக்கான பதில்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. புற்றுநோய் குறித்து இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப தெளிவாக விரிவாக எங்களுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. இத்துடன் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லோகு சுஜி. நன்றி, வணக்கம்.